வந்து மார்கழி 1 பிறந்தாச்சு. நான் எப்படியும் கோலம் போட மாட்டேன்னு எங்கள் மாமியாருக்கு தெரியும். அதனால ஒரு கோலம் வந்து அவங்களே போட்டு விட்டுட்டாங்க. நான் அதிசயமாக 4 மணிக்கெல்லாம் எழுந்துட்டேன். யாரால? என்னவரால் 4 மணிக்கெல்லாம் எழுந்து எனக்கு க்ரீட்டிங் வேணும்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் தடாபுடான்னு உருட்டின்னு இருந்தார். அப்படியே எனக்கும் முழிப்பு போயிடுச்சு. தலைவர் எனக்கும் படையப்பா வை போல குளிச்சுட்டு பட்டையெல்லாம் போட்டுட்டு சல்யூட் பண்ணிட்டு இருந்தார். அப்படியே பாப்பாவையும் குளிப்பாட்டி அவளுக்கு டிசைனாக ஜடெல்லாம் போட்டுட்டேன். பெங்களூரில் செம்ம குளிர். நான் உங்களுக்கு காமிச்ச வீடியோ கிட்டத்தட்ட 8 மணிக்கு மேலே எடுத்தது தான். அப்பயும் அவ்வளோ மேகமூட்டமாக இருந்துச்சு. காலையில் ஊற வச்ச அரிசி எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டேன். எனக்கு என்னமோ தெரியல, இந்த காளான் மேலே ஒரு அதீத காதல் ஏற்பட்டுடுச்சு. அதுலேயும் வெரைட்டி எதனா செய்யலான்னு பார்த்தா நான் செய்கிற கிரேவி தான் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதுவும் சப்பாத்திக்கு அவ்வளோ ஆப்டாக இருந்துச்சு. ஸோ முன்னே போட்டிருக்கிற வீடியோவில் இதோட ரெசிபி போட்டிருக்கிறேன். யாராவது ஸ்டார்டிங் குக்கிங் கூட தெரியாதுன்றவங்க கூட இது செஞ்சு செம்மையாக சாப்பிட்லாம். நான் ஏன் இதுக்கு இவ்வளோ புகழாரம் போட்டுறேன்னா, என் பக்கத்து வீட்டாக்கா என்ன வாசனை இவ்வளோ கமகமன்னு வருதுன்னு வந்து ஒரு ஸ்பூன் வாங்கி சாப்பிட்டு செம்மையாக இருக்குது, எனக்கும் எப்படி செய்யுதுன்னு சொல்லி கொடுன்னு கேட்டுட்டு போனாங்க. ஒரு வாரமாக ஒரே லேசினஸ், படுக்கிற படுக்கையை கூட மடித்து வைக்காத அளவுக்கு. ஸோ ஒரு பக்கம் வந்து சாப்பாடு செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் மீஷோவில் வந்துட்டு பில்லோஸ் கவரெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் 2 ருபீஸ்க்கு. ஸோ அதெல்லாம் வந்துருந்துச்சு. அதெல்லாம் போட்டு வச்சுட்டேன். கொடுத்த காசுக்கு வர்த்து இல்லை தான். ரொம்ப குவாலிட்டி மட்டமாக இருந்துச்சு. ரொம்ப சின்னசாக இருந்துச்சு. தலகாணியெல்லாம் பிடிச்சி புஷ் பண்ணி தான் உள்ளே போட்டிருந்தேன். பட் பார்க்க கொஞ்சம் எலகண்ட்டாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் பெட்டெல்லாம் மேக் பண்ணிட்டேன். நடுவில் இருக்கிற பெட்ஷீட்டு பாப்பாக்காக ரொம்ப உச்சா பண்ணுறதுனால அவளுக்கு மட்டும் அது